அதிமுகவினருக்கு எடப்பாடி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தினம் அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது அதிமுகவினர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், திமுக கண்டிப்பாக வதந்திகளையும் வன்முறையிலும் ஈடுபடுவார்கள், அதை அதிமுகவினர் தடுக்க வேண்டும் என சொல்லி நமது எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாகும். இந்த தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி சாதனை படைக்கப் போகிறது என நம்ம அனைவருக்கும் தெரியும். அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் அதிமுகவிற்காண்டி உழைத்த, அதாவது அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கத்திற்காக உழைத்த அனைத்து அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் சரி, உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் என சொல்லி ஆரம்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டிலே கடந்த 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் என்பது வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையிலே கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர்களுக்கு நன்றி, கண் துஞ்சாது தேர்தல் பணியாற்றிய அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கும் நன்றி, மேலும் வாக்குகளை எண்ணும் தினமான வரும் 4ஆம் தேதி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். திமுகவினர் வேண்டுமென்றே வதந்திகளை பரப்புவார்கள், அதாவது நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் என வதந்திகளை பரப்புவார்கள். அதே போல வாக்கு எண்ணக்கூடிய அந்த நாளிலே வாக்கு இயந்திரத்திலே தில்லுமில்லு கூட செய்ய ஆரம்பிப்பார்கள். திமுகவினர் மத்தியிலே அதிமுகவினர் அனைவரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்களிலே விளக்கெண்ணெய் ஊற்றி திரிவதை போல சுத்தம், அதாவது ஒரு பார்வை என்பது நம்மை தவிர வேற யாரும் அந்த இடத்திலே இருந்து விடக்கூடாது, எந்த ஒரு தவறான செயலும் நடந்து விடக்கூடாது. அதற்காக அதிமுகவினர் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுக மே 4ஆம் தேதி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்து விட்டது அப்படிங்கிற தகவல் தான் தமிழக மக்கள் காதுகளிலும் சரி, அதிமுக காதுகளிலும் சரி இனிமையான ஒரு செய்தியாக கேட்கப் போகிறது. அதை கொண்டாட நாம் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். இடையிலே திமுக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேண்டுமென்றே சதி செய்வார்கள், அதிமுகவரை மாட்டி விடுவதற்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் செய்வார்கள். தோல்வி பயத்திலே இப்பொழுதே வதந்திகளை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். அதன் காரணமாக அதிமுக அனைவரும் கவனமுடன் செயல்பட வேண்டும். 4ஆம் தேதி வாக்கு எண்ணக்கூடிய அந்த நாளிலே வாக்கு மையங்களிலே அதிமுக எந்த ஒரு ரகளையிலும் ஈடுபடாமல் சரியான முறையிலே, அதாவது ஒரு அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு தேர்தல் விதிமுறைகளை கட்டுப்பட்டு அதிமுக அனைவரும் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே தவறு நடந்தால் அதை உடனடியாக சுட்டிக்காட்ட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு கட்சி அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை முதலமைச்சராக அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.